ஹாய் மை ஃபேமிலிஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி கிரிங்கிள் டாப் பவுனி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சும்மா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக ஒரு 4 மெம்பர்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவு போதும். ஒரு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 65 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் வந்து 45 கிராம். நீங்கள் ஒயிட் சுகராக இருந்தாலும் ஸோ நீங்கள் அதே ரேஷியோவில் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 30 கிராம் மைதா, ஒரு ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் போல் எடுத்துக்கோங்க. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் முதல்ல வந்து நம்ம டார்க் சாக்லேட்டையும் அன்சால்டட் பட்டரையும் மெல்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ரொம்ப பீட் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்குள்ள கலர் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆனால் போதும், ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், பீட் பண்ணுறப்ப இந்த கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ போடுறப்ப இந்த கலரில் இருக்கும். நாட்டு சர்க்கரை நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம். நல்லா ஆற வைத்ததுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா முட்டை வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் கலர் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதோட 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ பவுடரையும் மைதாவையும் எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஜலிச்சிட்டனால ஜலிக்கலை. ஸோ இதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட், இல்லைனா விஸ்க வச்சு நல்லா மாவு ஒரே சைடாக வந்து கலக்கிட்டு, ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, ஒரே சைடாக ஒரு தடவை கலக்கிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேனை ஸ்டவ்வில். ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு நல்லா போட்டு தட்டிட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா ஹேர் பபிள்ஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.